விஷ்ணு ஏன் மீனாக வந்தார்? மச்ச அவதாரம் ஒரு சிறுகதை. சத்திய யுகத்தின் தொடக்கத்தில் பிரமாண்டமான பிரளயம், வெள்ளம் வரவிருந்தது. ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை திருடிச் சென்றான். அப்போது சத்யவ்ரத் என்ற மன்னன் ஆற்றில் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு சிறிய மீன் அவன் கையில் வந்தது. என்னை காப்பாற்றி என்று அது கேட்டது. மன்னன் அதை பாதுகாத்தான். மன்னன் அந்த மீனை ஒரு கமண்டலத்தில் வைத்தார். ஆனால் அது உடனே வளர்ந்தது. பிறகு குளம், ஆறு, கடைசியாக பெருங்கடலில் விட்டார். அந்த மீன் கடலளவு பிரமாண்டமாக வளர்ந்தது. அதனால் மன்னன் அது சாதாரண மீன் அல்ல, விஷ்ணுவின் அவதாரம் என்பதை உணர்ந்து அவரை வணங்கினார். 7வது நாளில் பெரிய வெள்ளம் வரும் என்றும், ஒரு பெரிய படகில் சப்தரிஷிகள், 7 முனிவர்கள், அனைத்து உயிரினங்களின் விதைகள் மற்றும் மூலிகைகளை ஏற்றி தயாராக இருக்கவும் என்று மச்சமூர்த்தி கூறினார். பிரளயத்தின் போது மச்சமூர்த்தி பிரமாண்ட மீனாக வந்து வாசுகி பாம்பை கயிறாகவும் ஆதிசேஷனை கயிறாகவும் கொண்டு மன்னனின் படகை தன் கொம்பில் கட்டிக்கொண்டு காத்தார். மீன் அவதாரத்தில் விஷ்ணு ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். பின்னர் அந்த மன்னன் தேவாஸ்வதா மனு ஆனார். பின் வைவஸ்வத மனுவாக பிறந்து புதிய மனித சமுதாயத்தை உருவாக்கினார். கதை சொல்லும் நெறி, சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.